الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பேரிலே, அவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சபையை மீண்டும் ஒரு முறை அடைகின்ற பாக்கியத்தை ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கின்றான். இந்த சபைக்கு இறைவன் என்ன கூலியை நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய குத்துபாவிலே காலத்துக்கு தேவைப்படக்கூடிய, இன்றைய காலத்திலே நம்முடைய சமூகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பலவிதமான சவால்களிலே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தொடர்பாக உங்களிடத்திலே ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தமட்டில் இந்த இஸ்லாமிய மார்க்கமோ அல்லது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோ ஏதாவது ஒரு விடயம் குறித்து அடையாளப்படுத்தப்பட வேண்டுமென்றால் நல்ல பண்புகள் குறித்து, நல்ல கொள்கைகள் குறித்து, நல்ல பழக்க வழக்கங்கள் குறித்து தான் கடந்த காலங்களிலே முஸ்லீம்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வந்தார்கள். நல்ல வியாபாரிகள் என்றால் முஸ்லீம்களை பாருங்கள், நல்ல தந்தைமார்கள் என்றால் முஸ்லீம்களை பாருங்கள், நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய மக்கள் என்றால் அவர்கள் முஸ்லீம்களை நீங்கள் பாருங்கள் என்றெல்லாம் முன்மாதிரிகளாக ஒரு சமுதாயம் அடையாளப்படுத்தப்பட்டது என்றால், முன்மாதிரியான இயல்புகளை கொண்டதாக ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆனால் இன்று காலம் எவ்வாறு மாறிக்கொண்டு வருகின்றது என்றால், எது எல்லாம் மார்க்கத்திலே கூடாது என்று விலக்கப்பட்டிருக்கின்றதோ, எது எல்லாம் மார்க்கத்திலே கண்டிக்கப்பட்டிருக்கின்றதோ, எதுவெல்லாம் மக்கள் அருவருக்கத்தக்க காரியங்கள், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வெறுக்கின்றார்களோ, அது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல அந்நியர்கள் கூட வெறுக்கின்ற அம்சங்களை சர்வசாதாரணமாக இன்றைக்கு முஸ்லீம்கள் செய்ய தொடங்கியதனால் இஸ்லாமிய சமுதாயம் இன்று ஒரு ஆபத்தான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் தொடர்பாக முஸ்லீம்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள், முன்மாதிரிகளாக காட்டப்படுகின்றார்கள். அது நல்ல விடயங்கள் குறித்து அவர்கள் காட்டப்படுகின்றார்களா என்று பார்த்தால், எதுவெல்லாம் இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதோ அந்த விடயங்கள் குறித்து காட்டப்படுகின்றார்கள். வியாபாரத்தில் இப்படி நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடாது என்றால் ஒரு முஸ்லீமை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், இப்படி ஒரு வியாபாரியாக இருந்து விட வேண்டாம். வியாபாரத்திலே மோசடி, கொடுக்கல் வாங்கலிலே மோசடி, செய்கின்ற வியாபாரங்களிலே கலப்படம், அடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற தன்மை, இதையெல்லாம் முஸ்லீம்களிலே காணலாம் என்று அந்நியர்களுக்கு இப்படி ஒரு வியாபாரியாக இருந்துவிட வேண்டாம் என்பதற்கு அடையாளமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிவிடுமோ என்கின்ற ஒரு ஆபத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்களை இஸ்லாம் தடை செய்ததோ அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் உதாரணங்களாக மாறிவிடுவோமே இந்த உலகத்திலே என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தை விட்டு விடுவோம், இந்த நாட்டிலே நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு மாறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒரு தீங்கு தான்
போதைப் பொருளுடைய பாவனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 10 வருடங்கள் 20 வருடங்கள் சென்று விட்டது என்று சொன்னால் சில வேளைகளிலே போதைப் பொருள் பாவனைக்கு அடையாளமிடப்பட்ட ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் மாறிவிடுவார்களோ என்கின்ற ஒரு ஆபத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பாடசாலை எந்த ஒரு ஊரில் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா பாடசாலைகளிலும் மாணவர்கள் முதற்கொண்டு அந்த ஊரிலே இருக்கின்ற இளைஞர்கள் வரைக்கும், ஏன் இன்றைக்கு தாய் தந்தையராக குழந்தைகளை பெற்று தந்தைமார் என்கின்ற நிலைமையில் இருக்கின்ற மக்கள் தொடக்கம் எல்லோரும் இதற்குள் பயப்பட்டிருக்கின்றார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு போதைப் பொருளுடைய பாவனை மிக சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்திலே அரங்கேறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் என்பார்ந்த சகோதரர்களே. அண்மையிலே ஒரு மாணவியோடு பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. ஒரு இன்டர்வியூவிலே அந்த மாணவியோடு பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மாணவி தந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். ஒரு பாடசாலையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த மாணவி படித்த பாடசாலை, இந்த பாடசாலையிலே பகிரங்கமாக வகுப்பறைகளிலே அவர்கள் போதைப் பொருள் பாவிக்கின்றார்களாமே என்று கேட்ட நேரத்தில் அந்த மாணவி சொன்ன தகவல் என்ன தெரியுமா? மாணவர்கள் அல்ல சார், மாணவிகளும் சேர்ந்துதான் பாவிக்கின்றார்கள், மாணவிகளும் பிடிபட்டிருக்கின்றார்கள், போதைப் பொருள் பாவனையால் அவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கி நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் குறித்து நாங்கள் சந்தோஷப்படலாம் என்கின்ற ஒரு அம்சம் இருக்குமாக இருந்தால் அது நம்முடைய ஊரிலே உள்ள ஒரு பாடசாலை அல்ல என்கின்றது மாத்திரம்தான். நம்முடைய சமூகத்துடைய நிறைய பாடசாலைகள் இந்த விடயத்திலே அதாவது போதைப் பொருளுடைய பாவனையிலே அடிமைப்பட்டவர்களாகத்தான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதைப் பொருளுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை அறிந்திருப்பது கட்டாயம் என்பதனால் இளைஞர்கள், குழந்தைகள், தாய் தந்தையர்கள் என்றெல்லாம் வேறுபாடு என்று எல்லோரும் ஒன்றாக சேரக்கூடிய இந்த சபையிலே ஒரு சில விடயங்களை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் போதைப் பொருளுடைய பாவனையை பொறுத்த மட்டில் மதுபானத்தை மாத்திரம் தடை செய்த மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கத்திலே போதை தரக்கூடிய எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உடம்புக்கு கேடாக உள்ள எல்லா விடயங்களும் ஹராம் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். எது எல்லாம் இந்த உடம்புக்கு கேடு விளைவிக்குமோ, எது எல்லாம் இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமோ, சில வேளைகளில் அதிலே நலவுகள் இருந்தாலும் கெடுதி இருக்குமாக இருந்தாலே அந்த அம்சங்களை இஸ்லாத்திலே தடை விதித்த ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதைப் பொருள் சம்பந்தமான தடை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே மக்களிடத்திலே உரை நிகழ்த்துகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மதுபானத்துடைய தடை சட்டம் நமக்கு இறங்கிவிட்டது, அல்லாஹு தஆலா மதுவை நமக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், திராட்சை பழத்திலிருந்து, பேரிச்சம்பழத்திலிருந்து, தேனிலிருந்து, கோதுமையிலிருந்து, வாட்கோதுமையிலிருந்து எல்லாம் நாங்கள் தயாரிக்கின்ற இந்த மதுவை அல்லாஹு தஆலா தடை செய்து விட்டான். இந்த 5 பொருட்களிலிருந்து நம்முடைய காலத்திலே இந்த மது தயாரிக்கப்படுகின்றது, இதை அல்லாஹு தஆலா தடை செய்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹம்ரு, மது என்று சொல்வது எது தெரியுமா? மா ஹமரல் அக்ல், எது உங்களுடைய புத்தியை மயக்கி விடுமோ அதுதான் மது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மதுவென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதியை மயக்கக்கூடிய, நம்முடைய புத்தியை மயக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் நமக்கு குறித்து விட்டார்கள். அப்படி என்றால் மதுபானத்துக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட தடை சட்டம் அல்ல அது. மது என்று சொல்லி எதை நாங்கள் மதுபானம் என்று குடிக்கின்றோமோ அந்த விடயத்துக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட தடை சட்டம் அல்ல. எந்த ஹெரோயின் ஒரு மனிதனுடைய மனதை, அதாவது அவனுடைய புத்தியை மயக்குமோ, எந்த போதைப் பொருட்கள், எந்த பான் பராக் ஒரு மனிதனுடைய புத்தியை மயக்குமோ, எந்த விதமான போதைப் பொருட்களை எல்லாம் இன்றைக்கு சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, சிலவற்றுக்கு பேரை வைக்க முடியாமல் குளி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அதுக்கு பேரே கிடையாது. அதனுடைய மிக்சருக்கு பேர் வைக்க முடியாது, கொண்டு வருவது ஒரு குழி என்பதனால் அதற்கு குழி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த குழியை பாவிக்கக்கூடிய மக்கள் கூட இந்த சபையிலே இருக்கின்றார்கள் என்பார்ந்த சகோதரர்களே. பகிரங்கமாக ரோட்டிலே நின்று கொண்டு குழிகளை ஒருவருக்கொருவர் பரிமாற்றக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த மாதிரியாக பொருட்களை பரிமாற்றிக்கொண்டு இந்த மாதிரியான பொருட்களின் மூலமாக மதிமயக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றோம் என்றால் அதையும் சேர்த்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடை செய்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திலே எதுவெல்லாம் தடை தெரியுமா? ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், சூரா பக்கராவிலே வட்டியுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காண்பித்து விட்டு சொன்னார்கள், வட்டி சம்பந்தமான வசனங்கள், ஏனைய வசனங்கள் அல்ல. இரண்டாவது அத்தியாயத்தின் 275வது வசனம் தொடக்கம் இரண்டாவது அத்தியாயத்தின் 279வது வசனம் வரைக்கும், 275 தொடக்கம் 279 வசனம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியுடைய தடை தொடர்பாக ஓதி காண்பித்து விட்டு மக்களுக்கு வட்டி குறித்தல்லவா எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், மதுவை விற்பதையும் அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான் என்று மதுவை விற்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஞாபகத்தை அந்த இடத்திலே ஊட்டுகின்றார்கள். மது என்பது பாவிப்பதற்கு மாத்திரமல்ல, விற்பதற்கும் சேர்த்து தடை செய்யப்பட்ட ஒரு அம்சம். இந்த மார்க்கத்திலே பன்றி இறைச்சி எப்படி பாவிப்பதற்கு சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல என்று நாங்கள் விளங்கி வைப்பதற்கு விற்பது கூட ஹராம் என்பதை ஒரு அடையாளமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, விற்பதை கூட அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான் என்றால் எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோமோ, அது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு அம்சம்தான் மது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. எதுவெல்லாம் போதை தருமோ அதுவெல்லாம் அதுதான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் இந்த உடலுக்கு கேடு விளைவிக்குமோ அதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஹராம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. யாரும் கேட்கக்கூடாது பான் பராக் சாப்பிடுவது பிழையா, யாரும் கேட்கக்கூடாது பாக்கு சாப்பிடுவது பிழையா, யாரும் கேட்கக்கூடாது வெற்றிலை சாப்பிடுவது பிழையா என்று. அதையெல்லாம் நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அம்சங்கள். அந்த அம்சங்கள் முதற்கொண்டு எதையெல்லாம் மதுவுக்கு நம்மை வாசல் திறந்து விடுமோ அந்த அம்சங்கள் முதற்கொண்டு இந்த மார்க்கம் முழுமையாக நமக்கு தடை செய்து விட்டது எல்லா விடயங்களையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மார்க்கத்திலே இந்த மது தொடர்பாகவும் மதுவுடைய விடயம் தொடர்பாகவும் எந்த அளவுக்கு பயங்கரமான வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், பயங்கரமான நடவடிக்கைகள் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டால் போதும். நான் மது பழக்கத்துக்கு உள்ளானவனாக அல்லது என்னுடைய பிள்ளை மது பழக்கத்துக்கு உள்ளானவனாக இருப்பதை நாங்கள் வெறுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட மக்களே. இந்த இடத்துல ஈமான் கொண்டவர்கள் யாராவது இருந்தால் நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை சொல்லுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் முன்னால் வாங்க. இந்த பின்னாளில் வரக்கூடியவங்களுக்கு இடம் இருக்கும், கொஞ்சம் முன்னால் வாங்க. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ர், அதாவது மதுபானம் இருக்கின்றதே இது, வல் மைசிர் சூதாட்டம், வல் அன்சாப் அதாவது கச்சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய அந்த பழக்கம், வல் அஸ்லாம் எதுவெல்லாம் குறிவைப்பதற்கு அன்புகளை வைத்து குறிவாக்குகின்ற அந்த பழக்கம், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களிலேயே வெறுக்கத்தக்கது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். ஷைத்தானுடைய செயலே வெறுக்கத்தக்கதுதான். அந்த செயல்களிலேயே வெறுக்கத்தக்கது என்றால் எவ்வளவு பயங்கரமான அம்சங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், ஃபஜ்தனிபூஹு, இதிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். எதற்கு தெரியுமா? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகின்றான். என்ன அம்சங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த அம்சங்கள் தொடர்பாக இதிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து வெளியேறுவது உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று சொன்னானோ, அந்த 4 அம்சங்களிலே ஒரு அம்சம் தான் மது பழக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. மதியை மயக்கும் எல்லாமே மதுதான் என்கின்ற பொது சட்டம் இந்த இடத்திலே நாங்கள் பிரயோகிக்கலாம் என்பதற்காக வேண்டி நான் உங்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லுகின்றேன் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம் அருந்திய மனிதர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நுஐமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லது அவருடைய மகன், இவர்கள் 2 பேரிலே ஒருவர் மது அருந்திய நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இழுத்து வரப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்களிடத்திலே யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கின்றீர்களோ மக்களே வெளியே வாருங்கள் என்று சொன்னார்கள். வெளியிலே வர வைக்கப்படுகின்றார்கள். வந்த மக்களிடத்திலே கட்டளையிடுகின்றார்கள், இவரை அடியுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் செருப்புகளாலும் ஈச்சம் மட்டைகளாலும் அடித்தோம் என்று சொல்லுகின்றார்கள்.
இன்னொரு அறிவிப்பிலே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே மக்களிடத்திலே கட்டளையிடுகின்றார்கள், பேரிச்சம் மட்டைகளை கொண்டும் காலணிகளை கொண்டும் இவர்களை அடியுங்கள் இவரை என்று சொல்லுகின்ற அளவுக்கு, செருப்பால் அடிக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு குற்றம் என்பாந்த சகோதரர்களை இந்த மார்க்கத்திலே ஒரு மதுப்பழக்கம் என்று சொல்வது, போதை வயப்பட்ட நிலைமையிலே ஒரு மனிதன் இருப்பது, இந்த அளவுக்கு குற்றமான ஒரு அம்சம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நான் கண்டேன், அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள், 40 கசையடிகள் இவர்களுக்கு அடியுங்கள் என்று ஒரு அரசாங்க தண்டனையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதியப்பட்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதனை செருப்பால் அடித்து தண்டனை கொடுக்கின்ற விடயத்தில் கூட ஒரு மனிதன் களவெடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனையை கூட கையை வெட்டி முடித்தால் முடிந்து விட்டது. அடுத்தவர்களை கொண்டு அடிக்க ஏவுவது, அதிலும் செருப்பால் என்றாலும் பரவாயில்லை அடியுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மார்க்கம் எந்த ஒரு விடயத்திலும் இப்படி ஒரு தண்டனையை வைத்தது கிடையாது என்பாங்க சகோதரர்களே. அந்த அளவுக்கு மோசமான ஒரு குற்றம் இந்த மது பழக்கத்தில் இருப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், இந்த மார்க்கம் எவ்வளவு இதை வெறுக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த விடயத்திலே ஒரு வெறுப்பு வெளிப்படுத்துகின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஒரு காலத்திலும் இறை நம்பிக்கை உள்ள நிலைமையிலே அவன் விபச்சாரம் செய்வது கிடையாது. ஒரு மனிதன் மது அருந்துகின்ற நேரத்திலே அவன் இறை நம்பிக்கையாளனாக ஈமான் கொண்டவனாக இருக்கின்ற நிலைமையிலே அவன் ஒரு காலத்திலும் மது அருந்துவது கிடையாது. ஒரு மனிதன் திருடுகின்ற நேரத்திலே அவன் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்ற நிலைமையிலே திருடுவது கிடையாது. ஒரு மனிதன் கொள்ளை அடிக்கின்ற நேரத்திலே, மக்கள் எல்லாம் பார்க்க கொள்ளை அடிக்கின்ற நேரத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்ற நிலைமையிலே அவன் கொள்ளை அடிப்பது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்துவிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியிலே அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளனாக இருக்கின்ற நிலைமையிலே இதை செய்ய மாட்டான் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், இதை செய்பவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான் என்பதுதான். ஒரு மனிதன் குடிக்கின்றான் என்றால் அந்த குடிக்கின்ற நேரத்தில் அவனிடத்தில் ஈமானே கிடையாது என்பாங்க சகோதரர்களே. நமக்கு கடைசியாக இருக்கின்ற விமோசனம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது இந்த ஈமான் தான். இந்த ஈமானை கொண்டுதான் கடைசியாக நரகத்திலிருந்து கூட ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்ப இருக்கின்றான். அந்த ஈமான் கூட கிடையாது என்கின்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய நிலைமையை மாற்றுவதுதான் விபச்சாரம், மது, களவு என்கின்ற சொல்லக்கூடிய அம்சங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. இந்த அளவுக்கு மோசமான ஒரு குற்றம் அவன் செய்தால் என்ன என்று இந்த சமுதாயத்திலே விடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் செய்தால் பிரச்சனை கிடையாது என்று இந்த சமுதாயத்திலே விடப்பட்டிருக்கின்றது. விருப்பமானவர்கள் செய்கின்றார்கள், அவர்களை எங்களால் தடுக்க முடியாது என்று இந்த சமுதாயத்திலே விடப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகின்றான் பாருங்கள். அழகான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் பாருங்கள். இந்த மார்க்கத்திலே மது பழக்கம் என்பது, இந்த மார்க்கத்திலே போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்துகின்ற அந்த பழக்கம் என்பது எவ்வளவு வெறுக்கத்தக்கது என்பதை புரிந்து கொள்வதற்கு அழகான ஒரு அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணம் செல்கின்றார்கள். போகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பால் கோப்பையும் ஒரு மது கோப்பையையும் கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீட்டுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒன்றும் பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது கோப்பையை பார்க்கின்றார்கள், பால் கோப்பையை பார்க்கின்றார்கள், மது கோப்பையை பார்க்கின்றார்கள், பால் கோப்பையை பார்க்கின்றார்கள், பால் கோப்பையை தெரிவு செய்து விட்டார்கள். அதாவது இயற்கையான ஒரு தூய்மையான மார்க்கத்திலே உங்களை அனுப்பி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அவசரமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் மாத்திரம் இந்த மதுக்கோப்பையை எடுத்திருந்தால் உங்களுடைய சமூகத்தை அல்லாஹ் தஆலா வழிதவரச் செய்திருப்பான். ஒரு சமூகம் நேர்வழி பெற்ற சமூகமா வழிதவறி சென்ற சமூகமா என்பதற்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு டெஸ்டுக்காக வைத்த ஒரு அம்சம், ஒரு பொருள் கூட மதுதான் என்பார்ந்த சகோதரர்களே. ஒரு சமூகத்தை எந்த டிரெக்ஷனிலே கொண்டு செல்வது, எந்த பக்கத்திலே கொண்டு செல்வது,
எந்த பக்கத்தை இந்த நபி தெரிவு செய்ய இருக்கின்றார் என்பதை அந்த நபிக்கு கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த ஒரு அம்சமே இந்த மதுதான் என்றால், இந்த மது இந்த மார்க்கத்தில் எவ்வளவு வெறுக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட மது என்ன போதை தருகின்ற மதுவா? அது சொர்க்கத்து மது அல்லவா அன்பார்ந்த சகோதரர்களே? அந்த போதை தரக்கூடிய மது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலே அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதுவை குடித்திருந்தாலும் அது ஹராம் கிடையாது. ஹராத்தை கொண்டு வந்து ஹலாலையும் கொண்டு வந்து ஹலாலை குடித்ததனால் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும் என்று நாங்களே கேட்டு விடுவோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அது ஹராமான மது கிடையாது, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மது. அதை குடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமையிலும் அந்த கோப்பையை அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த மதுவை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே வெறுத்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த சம்பவம் ஒரு அடையாளம் என்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மது பழக்கம் என்பது நம்முடைய சமூகத்திலே மிகச் சர்வசாதாரணமாக, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மது பழக்கம் ஒன்று இல்லை என்று சொல்வது, ஏதாவது ஒரு போதை வஸ்து பயன்படுத்துவது இல்லை என்று சொல்வது இருக்கின்றதே, இது ஏதோ ஒரு கேவலமான ஒரு அம்சம் என்பது போன்றும் இன்றைக்கு சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு சூழலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சகோதரர்களே. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகளுடைய மனதிலே நான் சிகரெட் குடிப்பது கிடையாது, நான் மது பழக்கத்தில் ஈடுபட்டவன் கிடையாது, ஆனால் பாவிச்சு பார்த்தா நல்லா இருக்குமோ என்கின்ற எண்ணம் கூட இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம். அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். பாதிக்கப்பட்டவர்கள் மதுவை பாவித்தவர்கள் மாத்திரமல்ல, இதை குடித்தால் நன்றாக இருக்குமோ, இதை பாவிப்பதன் மூலமாக எப்படி இருக்குமோ தெரியாது. மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால், இதை கொடுத்தால் எப்படி கிக் இருக்குமோ தெரியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால், அந்த நினைப்பு கூட அவர்களுடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் அடையாளம் அன்பார்ந்த சகோதரர்களே. இன்றைக்கு இப்படியான வார்த்தைகளை கொண்டு, வார்த்தை ஜாலங்களின் மூலமாக ஷைத்தான் நம்முடைய பிள்ளைகளை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் சில நடவடிக்கைகள் சமூக ரீதியாக எடுக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. யோசிக்க வேண்டாம், என்னுடைய வீட்டிலே இது இல்லை என்று உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் இதனுடைய தாக்கம் இருக்கலாம். என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளை பாவிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம், நம்முடைய வீட்டில் இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் இருப்பதனால் பாவிக்கவில்லை, அவ்வளவுதான். சில வேளை நீங்கள் மறைந்து விட்டீர்கள், மரணித்து விட்டீர்கள், சில நேரத்தில் அவர்களுடைய பாவனை அது வெளிப்படும். அப்படியான ஒரு நிலைமை ஏற்படல நம்முடைய வீடுகளிலேயே. அப்படி ஏற்படக்கூடாது என்றால் சமூகத்திலிருந்து துடைத்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இதை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால், பாவனையிலே ஈடுபட தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயம் இது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவரை எல்லோரும் ஹிமார் என்று அழைப்பார்கள், கழுதை என்றுதான் அவரை கூப்பிடுவார்களாம், பட்டப்பேர் சொல்லி அழைப்பார்கள். இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர், கொஞ்சம் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மது அருந்தியவராக அவர் வந்ததனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தண்டனையை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த தண்டனையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து இவருக்கு அடியுங்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்கின்றார் என்றால், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி அடிக்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு சொல்கின்றார்கள், அப்படி சொல்ல வேண்டாம், அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த மனிதர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரை வெறுக்கின்ற மனிதர் அல்ல அவர், அல்லாஹுவை வெறுக்கின்ற ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர் நேசிக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்ற அளவிலே உள்ள மக்களை கூட மது பழக்கம் விட்டு விடாது என்று சொன்னால், மது பழக்கத்துக்கு அடிமையாகிய ஒரு மனிதனால் மீள முடியாத அளவுக்கு ஒரு அம்சத்தை அது ஏற்படுத்தும் என்றால், ஷைத்தானுடைய ஆதிக்கம் எவ்வளவு கடுமையாக இந்த மதுவிலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. சாதாரண ஒரு பழக்கம் கிடையாது இது. இந்த பழக்க வழக்கம் நம்முடைய சமூகத்திலிருந்து துடைக்கப்பட வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கை வைக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் மது பழக்கத்தை நம்முடைய சமூகத்திலிருந்து இல்லாமல் பண்ண வேண்டும் என்றால் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்களுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்புவதன் மூலமாக அவர்களை மாற்றினால் இல்லாமல் பண்ணிவிடலாம் என்று. அவர்களை மாற்றுவதன் மூலமாக மாத்திரம் நம்மால் இல்லாமல் பண்ண முடியாது. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் மது பழக்கத்துக்கு ஆளான பிள்ளைகளுக்கு மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கின்றதே,
என்ன பாதிப்பு? போதைப் பொருள் பாவித்தால் வாயிலே இந்த இடத்துல புண் வரும், இந்த இடத்துல புற்றுநோய் வரும், வாய்க்குள்ளே இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இருக்கும் என்று போட்டோகளை கொண்டு வந்து காட்டி, அல்லது இந்த மாதிரி ஐசியூவில் படுத்து கிடக்க வேண்டி வரும் என்று சொல்லி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை, அந்த மாதிரியான வீடியோக்களை கொண்டு வந்து காட்டி நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது கலட்டி எடுத்து விடலாம் என்றும் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் சிகரெட் பெட்டியிலே அடித்துத்தான் அது வருகின்றது என்பார்ந்த சோதரர்களே. அதை இப்படி பார்த்து விட்டு தான் அதுக்குள்ளே இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து குடிக்கிறான். இவனை மடையன் என்று சொல்வதா அல்லது வேறு பேர் கொண்டு அழைப்பதான் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சமூகத்திலே அதனுடைய பாதிப்பு நன்றாக தெரிந்து கொண்டுதான் அதை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்களை தெளிவூட்டுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்களுக்கு அனுப்பி அவர்களை முழுமையாக அதற்குள் வைத்து எந்த மது பழக்கத்துக்குரிய சூழலும் இல்லாத ஒரு நிலைமையிலே அவர்களை மாற்றி எடுப்பது மாத்திரமல்ல, இன்னும் நுழைந்து கொண்டே இருக்கிறார்களே. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு என்று பாடசாலையிலே கடக்கின்ற காலத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பாத சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு சர்வதேச ரீதியாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸுக்கான ஒழிப்பு திட்டம் எல்லா நாடுகளிலும் இதனுடைய நடைமுறை இருக்கின்றது. இந்த ட்ரக்ஸிலிருந்து, இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சமூகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது மாத்திரமல்ல, எத்தனையோ மக்கள் இதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளில் என்னென்ன படிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டங்கள் எல்லாம், சில நல்ல திட்டங்கள் கூட இன்டர்நெட்டில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் நான் வாசித்த ஒரு அம்சம் கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு தியரி. இந்த கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்வது என்ன என்று சொன்னால், மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் ட்ரக்ஸை பயன்படுத்துவது இருக்கின்றதே, அது ஒரே அடியாக அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. அது பயன்படுத்துவதற்கென்று ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலை அவர்கள் திறந்தால் தான் அதற்கு பக்கம் அவர்கள் போவார்கள். அந்த வாசல் மூடப்படுமாக இருந்தால், அந்த வாசலையே நாங்கள் தடுத்து நிறுத்துவோமாக இருந்தால், ஒரு காலத்திலும் அவர்கள் அதற்குள் போவதே நடக்காது, அவர்கள் பாவிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வாசலாக அவர்கள் சொல்லுகின்ற அம்சம் என்னென்றால், சாதாரணமாக நோய்க்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற மாத்திரைகள் இருக்கின்றதே, அந்த மாத்திரைகளை ஏதோ ஃபேஷன் போன்று இன்றைக்கு சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சில மாத்திரைகள், டாக்டருக்கு மாத்திரம் தெரிந்திருக்க வேண்டிய மாத்திரையுடைய பெயர்கள் சர்வசாதாரணமாக சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியும். ஏனென்றால் ஏனோ தானோ ஒன்று அவர்கள் பாவிக்கின்றார்கள். டாக்டர் இடத்திலே பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கொண்டு பாமசிக்கு போய் வாங்க வேண்டிய மருந்துகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேரை பாடமாக்கி வைத்துக்கொண்டு பாமசியிலே வாங்கி கொண்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவதும் கிடையாது, யாரிடத்திலும் கேட்பது கிடையாது. அவர்களாக ஒரு நோய், சளி என்றால் ஆன்டிபயோட்டிக் தான், என்ன ஆன்டிபயோட்டிக் விருப்பமான ஆன்டிபயோட்டிக் எல்லாம் குடிச்சாச்சு, பிள்ளைகளுக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தாச்சு. இது போன்று மருந்துகளோடு கூடுதலாக அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை வந்தால், இது அந்த கேட்வே ட்ரக் தியரிக்குள் உட்படக்கூடிய ஒரு அம்சம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது அவர்களை மது பழக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி தருகின்றார்கள். இன்னும் ஆழமாக அவர்களுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்து வெளியிலே வந்து நம்முடைய மார்க்கத்தை உள்ளடக்கியதாக நாங்கள் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய அடிப்படையே நம்மிடத்திலிருந்து தகர்த்து விட்டார்கள் என்பார்ந்த சோதர்களே. பொதுவாக இந்த ட்ரக்ஸ் உடைய பழக்கம், போதைப் பொருளுடைய பழக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், நண்பர்களுடைய கூட்டு சவகாசத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இல்லை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை விட்டும் பிரிக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவுக்கு உள்ள சினிமா என்று சொல்லக்கூடிய அந்த ஆக மோசமான அந்த ஊடகம் இருக்கின்றதே, இந்த ஊடகத்துடைய தாக்கத்தால் நம்முடைய சமூகத்துக்குள்ளே இந்த ட்ரக்ஸ் உடைய தாக்கம் வெளிப்படுகின்றது. அல்லது பேராசையால், அதிகப்படியான ஆசை காரணமாகவும் நம்முடைய சமூகத்துக்குள் இந்த ட்ரக்ஸ் ஊடுருவி இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. சினிமாவின் மூலமாக எப்படி ஊடுருவுகின்றது நன்றாக தெரியும். ஒரு ஹீரோ அவருடைய வாயில சிகரெட்டை வச்சுக்கொண்டு அவர் புகை சூழ புடை சூழ வருவாராக இருந்தால், புகைமயமான ஒரு புடை சூழ அவர் வருவாராக இருந்தால், அதை பார்ப்பதே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை காட்டுவதே ஒரு வித்தியாசமாகத்தான் காட்டுவார்களாம். அதை பார்த்துவிட்டு நம்முடைய பிள்ளை அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றான், அதே மாதிரி தன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான்.
அதே நேரத்தில் நண்பர்களோடு கூட்டு சவகாசமும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்கின்றது நமக்கு நன்றாக தெரியும். இதையெல்லாம் விட ஒரு ஆபத்தான ஒரு நடைமுறை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது என்ன தெரியுமா? அண்மையிலே ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி புத்தளம் சென்ற நேரத்தில் அங்கு சொன்ன ஒரு தகவலை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன். சாதாரணமாக ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு வீட்டிலே கிடைக்கின்ற பாக்கெட் மணி எவ்வளவா இருக்கும்? ஆக கூடினால் 50 ரூபாய். அதற்கு மேலே அவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் ஆகவும் அதிகமாக விருப்பப்பட்டால் அந்த 50 ரூபாய்க்கு எது வாங்க முடியுமோ அதை வாங்கலாம். ஆனால் அந்த பிள்ளையுடைய மனதில் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் கிடைத்தால் நன்றாக இருக்குமான்னு கேட்டால் நன்றாகத்தான் இருக்கும். அவனுடைய பாக்கெட் மணி தான் 50 ரூபாய். ஆனால் 50,000 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா இருந்தால் அவன் ரெடி. அதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு விடயம் அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அம்சம் அவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதை வாங்குவதற்கு அவன் ரெடி என்கின்ற நிலைமையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலைமையை கருத்திலே கொண்டு, இந்த நிலைமையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு, இங்கு இருக்கின்றதா இல்லையா என்பதை நான் சொல்ல வரவில்லை. இருக்கின்றது என்றால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள், 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் அப்பாச்சி பைக் வாங்கி கொடுக்கின்றார்கள், பல்சர் பைக் வாங்கி கொடுக்கின்றார்கள், ஐபோன் லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கி கொடுக்கின்றார்கள். இந்த பொருட்களை உனக்கு வாங்கி தருகின்றேன், இது எல்லாம் உனக்கு வேண்டுமென்றால் மாதத்துக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கையிலே சொலையாக காசு தருகின்றோம். உனக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த பொட்டலங்கள் கொஞ்சத்தை கொண்டு போய் உன்னுடைய பாடசாலையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு விற்க வேண்டும். எல்லோரையும் அவர்கள் கவருவது கிடையாது. யாரெல்லாம் அந்த பக்கத்துக்கு போபவர்கள் போன்று இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்துத்தான் இதை செய்கின்றார்களாம். யார் அவர்கள்? சினிமாவால் பாதிக்கப்பட்டவர்கள், நடிகர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், நண்பர்களுடைய கூட்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள். லேச அடையாளம் காணலாம். இந்த முடியை இங்கால பக்கம் ஷார்ட் பண்ணிட்டு இங்கால பக்கம் மட்டும் விட்டிருப்பான். அவனை லேச அடையாளம் காணலாம். அவனுடைய முகத்தோற்றம் வித்தியாசமா இருக்கும். டை எல்லாம் அடிச்சிருப்பான், வித்தியாசமா டை எல்லாம் அடிச்சிருப்பான். அவனுடைய முகமே காட்டி கொடுக்கும். தாடிகள், அவன் போட்டிருக்கிற டிசைன்களும், அவனுடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த அம்சங்களும், அவனுடைய முகம் காட்டுகின்ற அந்த தோற்றமுமே சொல்லிக் கொடுக்கும் இவனை செலக்ட் பண்ணலாம் என்று. அப்படியான பிள்ளைகளை செலக்ட் பண்ணுகின்றார்கள். இவன் பாதிக்கப்பட்டிருப்பான் என்று அவர்களுக்கு தெரியும் என்றால் அதனுடைய பாதிப்பு தான் அவர்களிடத்தில் வெளிப்படுகின்றது. அவனை கூப்பிட்டு அவனுக்கு இது எல்லாம் தருவதாக கூறி அந்த பொருட்களை விற்பதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு சில லாபங்களை கொண்டு அதுகளை காட்டி அந்த பிள்ளைகளை விற்பதற்கு தூண்டுகின்றார்களாம். விற்றால் விற்பதற்கு அவனும் மார்க்கெட் பண்ணணுமா இல்லையா? மார்க்கெட் பண்ணுவதற்கு அவன் பாவிக்க வேண்டுமா இல்லையா? அவன் பாவிக்கின்றான், பாவனையுடைய லட்சணத்தை வெளியிலே சொல்லுகின்றான், சக நண்பர்களுக்கு அதனுடைய கிக் எப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கின்றான். இந்த மாதிரி எல்லாம் அவர்களுக்கு சொல்லி 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 ஒவ்வொரு பொட்டலமாக விற்று அவனுடைய வலையிலே விழக்கூடிய ஒரு கூட்டத்தை அவன் பாடசாலையிலே உருவாக்கி கொள்கின்றான். இப்படித்தான் பாடசாலைகளுக்குள்ளே ட்ரக்ஸ் நுழைகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக சிம்பிளாக அனுப்பலாம். அனுப்ப முடியுமா? முடியாதா? உங்களுடைய மகனை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், மகனே உனக்கு நான் ஒரு பல்சர் பைக் வாங்கி தரேன், உனக்கு விருப்பமானு கேளுங்க. 32 பல்லே அவனுக்கு இருக்காது, ஆனால் பல்லுக்குரிய இடமும் சேர்த்து சிரிக்கும். ஏன்? அவனுக்கு ஆசை உண்டு. உனக்கு ஐபோன் 6 இல்லாட்டி ஐபோன் 7 வாங்கி தரேன், ஏன் லேட்டஸ்ட் வெர்ஷனே சொல்லி பாருங்களேன். ஐபோனுடைய என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை சொல்லி இந்த ஃபோன் ஒன்று வாங்கி தரவா மகனே என்று சொல்லி பாருங்க. அவனிடத்தில் இருக்கின்ற ஆசை உங்களுக்கு விளங்கும். இந்த ஆசையை உங்களால் ஒரு காலத்தில் நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்றவும் மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது தகாது என்று நன்றாக தெரியும், இதை கொடுக்க கூடாது என்று நமக்கு தெரியும், அதனால் கொடுக்க மாட்டோம். அவனுக்கும் தெரியும் என்னுடைய தந்தை தரமாட்டார் என்று. ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு அதை தருவார்கள். அவர்கள் கேட்பதை இத்துணூண்டு பொட்டலத்தை ஆசை காட்டி விற்கணும், விற்றால் விஷயம் முடிந்து விட்டது என்று நினைத்து அவன் விற்று விடுகின்றான். என்பாந்த சோதரர்களே, இன்றைக்கு சமூகம் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிப்பு உள்ளானதாக இருக்கின்றது. பாடசாலையுடைய அதிபர்கள் இது சம்பந்தமான கரிசனைகள் இல்லாதவர்களாக யாரோ செய்கின்றார்கள். அவர்களோடு மாஃபியா இருக்கின்றது, அவர்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கேங் இருக்கின்றது. அவர்கள் மூலமாக என்னுடைய உயிர் போகலாம் என்பதற்காக வேண்டி, உயிர் போகின்றது என்கின்ற ஒரே ஒரு அம்சத்துக்காக எத்தனையோ பிள்ளைகளுடைய உயிர்களை அடகு வைத்துக் கொண்டு அதற்கு மேலே ஒரு சீட்டை அமைத்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள் பாடசாலையுடைய அதிபர்கள். எல்லா அதிபர்களையும் சொல்லவில்லை, பெரும்பாலான அதிபர்களை சொல்லுகின்றேன் என்பார் அந்த சகோதரர்களே. நடந்தால் கண்டுகொள்ளாமல், அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காமல், அதற்கு எதிராக குரல் கொடுக்காமல், அவர் முன்னால் வந்து பேசினால் ஊரே வந்து பேசும் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்து கொண்ட அந்த மக்கள், பள்ளிவாசலுடைய தலைவர்கள், இவர்களெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரங்களில் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் தவறியதுதான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய பாடசாலைகளை ஆட்கொண்டிருக்கின்றது. பாடசாலைகள் சந்தி பொந்துகள்,
நம்முடைய இளைஞர்கள் போகின்ற வருகின்ற இடங்கள் எல்லா இடத்திலும் இதை பாவிக்கின்றார்கள். ஹோட்டல்களிலே பாவிக்கின்றார்கள், ஹோட்டலிலே வேலை செய்கின்றவர்கள் பாவிக்கின்றார்கள், என் கண் முன்னால் பாவித்திருக்கின்றார்கள், எடுப்பதை நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன், இந்த ஊரில் கண்டிருக்கின்றேன் என்பார்ந்த சகோதரர்களே. இது எல்லாம் சர்வசாதாரணமாக இங்கு நடக்கின்றது என்று சொன்னால் இந்த சமூகம் எங்கு போய் நிற்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு போனார்கள், எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவுடைய தாக்கம் இந்த சமூகத்தில் இருக்கின்றது. அந்த தாக்கம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் வீட்டிலே இருக்கின்ற சினிமா முற்றுமுழுதாக துடைத்து அறியப்பட வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய பிள்ளை யாரோடு பழகுகின்றான் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சும்மாவா சொன்னார்கள்? ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் அத்தர் வியாபாரி, ஒரு கெட்ட நண்பனுக்கு அடையாளம் ஒரு பொற்கொள்ளன். ஒரு பொற்கொள்ளனோடு இருந்தால் போதும் அவனுடைய நாற்றம் வெளிப்படும் என்று சொன்னார்கள் என்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகள் யாரோ ஒரு மோசமான ஒரு கேரக்டர், மோசமான ஒரு தோற்றம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உள்ள ஒரு நண்பனோடு நடக்கின்றான் என்றால் அவனோடு நடப்பதை நான் கவனமாக பார்த்து தான் அவனோடு நடக்க விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய பெற்றார்கள் இல்லையா என்பார்ந்த சகோதரர்களே? நாங்கள் எல்லாம் கண்காணிப்போடு தான் அவரோடு விட்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? அவனிடத்திலிருந்து பழக்க வழக்கத்தை கொண்டு வருவதற்கு அவனோடு பழகுவதே போதும், அவனுடைய பக்கத்தில் இருப்பது மாத்திரம் போதும், அவனிடத்திலே அதே துர்வாடை வீசுவதற்கு அன்பார்ந்த சகோதரர்களே. அப்படியான ஒரு நிலைமை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்க ஏன் அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகின்றார்கள், என்ன பழக்க வழக்கத்தோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள், எத்தனை மணிக்கு செல்லுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே 9 மணிக்கு 10 மணிக்கு பிள்ளைகள் வருவது ஒரு இஷ்யூவே கிடையாது. அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது 6 மணி மகரிபு வாங்க சொன்னதன் பின்னால் வீட்டுக்கு உள்ளே வரலண்டா வாப்படகையில் பெரம்பிரிக்கும், வாப்பா வெளியில் நிற்பார். எங்கேண்டு சில வாப்பமார் தேடுவாங்க, சில வாப்பமார் வாசலோடே உட்கார்ந்து இருப்பார், போன ஹாஜியார் வரட்டும் என்று சொல்லி. அப்படி ஒரு காலம் இருந்தது என்பாங்க சோதர்களே. இன்றைக்கு 9 மணிக்கும் தந்தையை காணும் வீட்டிலே, 10 மணிக்கு தந்தையை காணும் வீட்டிலே, 12 மணி ஆகிவிட்டது தந்தை இல்லை வீட்டிலே. அதனால் அவனை கண்டிப்பதற்கு ஆள் இல்லை என்பாங்க சோதர்களே. நாங்கள் கவனிப்பார் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விட்டு வியாபாரம் வியாபாரம் என்று சுற்றி கொண்டிருக்கிறோம். எங்கோ எல்லாம் போக வேண்டும் என்று நினைத்து போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசாபாசங்களை கூட விட்டுக் கொடுக்க முடியாமல் நண்பர்களோடு சுத்துவதற்கு நாங்கள் பழகி இருக்கின்றோம். தந்தைமார்களே, அன்பார்ந்த சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய பிள்ளை வேறு யாராலோ வடிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்களை வழிபடுத்துவதற்கு நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதை நாங்கள் செய்ய வேண்டும். அவர்கள் யாரோடு பழகுகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, இது ஒரு குத்துபாவிலே செய்து முடிக்க வேண்டிய ஒரு அம்சம் கிடையாது, செய்து முடிக்க கூடிய ஒரு அம்சம் கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சில செய்திகளை சொல்லி இருக்கின்றேன். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் மது பழக்கத்தை இந்த உலகத்திலே கொண்டிருக்கிறார்களோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தீனத்துல் கபாலியை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, தீனத்துல் கபாலி என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நரகவாசி இருப்பான், அவனுடைய உடல் எரிந்து அவனுடைய உடலிலிருந்து சீலும் சலமும் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு நரகவாசி இருப்பான், அவனுடைய உடம்பிலிருந்து சீலும் சலமும் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி யாரெல்லாம் நரகவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உடல்களிலிருந்து சீலும் சலமும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த சீலும் சலமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருக்குமே, அந்த ஆற்றில் இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து குடிக்க கொடுப்பான். இதுதான் தீனத்துல் கபாலி என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவ்வளவு பயங்கரமான ஒரு குடிபானத்தை கூட நாளை மறுமையிலே குறித்து வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த மார்க்கம் எவ்வளவு மது பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் வெறுக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொன்னேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இன்றைய தினம் இந்த குத்துபாவுக்கு பின்னால் அதாவது போதை பஸ்துடைய பாவனை எந்த அளவுக்கு பாரதூரமானது, எந்த அளவுக்கு கெட்டது என்பது தொடர்பாகவும், இந்த நாட்டில் அதனுடைய சட்டதிட்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு தெளிவு வழங்கப்பட இருக்கின்றது. நிட்டம்புவ போலீஸிலிருந்து எங்களுடைய அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அந்த பகுதியிலும் நீங்கள் கலந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற அறிவையும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற செய்தியையும் இந்த இடத்திலே உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கின்றேன். நேரம் போதாதிருந்தால் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ்.